அபி, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கே. தேங்க்யூம்மா. அபி, நான் கூட இந்த ட்ரெஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சே, உனக்கு பத்துமோ பத்தாதான் நினைச்சேன். சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அடிக்கடி போடுன்னு சிறுசாயிரும். இந்த மாதிரி திருப்பிலாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த ட்ரெஸ் அம்மா உனக்கு எவ்வளோ ஆசையாக எடுத்தேன் தெரியுமா? அப்பயே இது ஃபிட்டிங்காக இருந்தது. நான் சரி இப்போல்லாம் பத்தாதான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு போட்டால் சூப்பராக இருக்கே. சரிம்மா. அம்பி, நான் போய் தம்பியை குளிக்க வச்சுட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது. நீ உட்காந்துருக்கியா? நான் போய் தம்பியை குளிக்க வச்சுட்டு அப்படியே வெளியே போயிட்டு வந்துடுறேன். அம்மா டிவி பார்க்கலாமா? காலங்காத்தால எந்திரிச்சவனே டிவியா? சரி கொஞ்ச நேரம் பாரு, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் சரியா? சரிம்மா. சரி நீ இரு, நான் போய் தம்பியை கிளப்பிட்டு வரேன். ஓகேம்மா. ஏ மஞ்ச பலூனு, நீ சூப்பர் சலூனு, கூலிங் வாட்டர் மேலோனு, நைட்டானா கனவுல வாரது ஏன், நைட்டானா யோசிக்கிறேன் உன்னை பத்தியே, மண்டையில படிப்பொண்ணு ஏறலடி, அழகுல உன்ன மிஞ்ச ஆளில்லடி, மீனிக்கி நீதான் ஏன் நெஞ்ச கலக்கி, சீதுக்கி அடி ஏன் முட்டை கலக்கி, அழகி போகாத ரொம்ப விலகி. ஜெய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள? ஒரே பாட்டு சத்தமா கேக்கு. தலைய என்னன்னா அம்மா வரேன்னு சொன்னோம்ல, எதுக்கு கதவை பூட்டின? வா வா வந்து கதவை தர. அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா? ஜெய், அடி வாங்கிடுவ, வெளியே வந்துரு, எனக்கு வேலை இருக்கு. எம்மா ப்ளீஸ்மா. இங்க பாரு ஜெய், சொன்னா கேளு, அம்மாவுக்கு வெளியே வேலை இருக்கு. நீங்க போங்கம்மா, நானே குளிச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, சண்டே ஒரு நாள் தான் தலை குளிக்கிறது. வா வா, நான் தான் ஷாம்பு போட்டு விடுவேன். அம்மா நான் நல்லாவே தலையை நினைக்கல, ஒரு 5 மினிட்ஸ் ப்ளீஸ்மா. ஜெய் சீக்கிரம் வெளியே வாடா, வந்து திறந்து விடு, அம்மா குளிக்க வைக்கணும். ஆமாம் வரேன் வரேன். அழகா ஆனழகா, என்னல சூப்பர் ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்க. அம்மா இது நல்லா இருக்கும்லம்மா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் போட்டுக்கிறேம்மா ப்ளீஸ். போடலாம்ல, ஆனால் வெயிலுக்கு இப்படி பேண்ட்டை போட்டிருக்கியே, எப்படி வேர்க்குது? இல்லைம்மா எனக்கு வேர்க்கவே இல்லை. இன்னைக்கு நான் இதை போட்டுக்கிறேம்மா. சரி விடு, அதான் போட்டல, சரி இருக்கட்டும், நல்லா இருக்கு. எதுக்குமா என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? என் பிள்ளைங்க ரெண்டு எவ்வளோ அழகா இருக்குமா, அழகான பிள்ளைகளை பெற்றிருக்கேனே. அம்மா நான் என்ன அழகாவா இருக்கேன்? சும்மா தானே சொல்கிறீங்க. ஏன்டா அப்படி கேட்க? நான் ஏன் சும்மா சொல்ல போகிறேன்? நான் ஒன்றும் அபி மாதிரி கலராக இல்லை இல்லைம்மா. அம்மா என் பிள்ளைகிட்ட யாருமா இப்படி சொன்னா? ஏம்மா உன் கலருக்கு என்ன? அம்மாவும் நீயும் ஒரே கலரு, எனக்கு நம்ம இருக்கிற கலர் தான் நீ தங்கம் பிடிக்கும். என் பிள்ளை எவ்வளோ அழகன். அழகம்மா. அழகன் கிடையாது, பேர் அழகன். ஏம்மா நான் போய் ஜெகதீஷ் கூட விளையாட போகலாமா? இல்லை இரு, சாப்பிட வேண்டாமா? எம்மா மணி 8 தானம்மா ஆகுது. இன்னைக்கு எதுக்குமா சீக்கிரமே குளிக்க வச்சிங்க, அப்புறம் இப்பயே சாப்பிட சொல்கிறீங்க? இன்னைக்கு சண்டே தானே, இன்னைக்கு என்ன ஸ்கூலா? கரெக்டு தான். அப்போ நீ தூங்கிட்டு வந்திருக்கணும். எதுக்கும் அக்காவும் தம்பியும் சீக்கிரம் எழுந்திங்க, அதனால தான் சரி தண்ணி சூடாகிறதுக்குள்ளே குளிக்க வைப்போன்னு குளிக்க வச்சாச்சு. குளிச்சுட்டா பசிக்கும்ல, அப்போ சாப்பிடணும்ல. அம்மா பசிக்கவே இல்லை, நான் விளையாண்டு வந்து பராட்டி சாப்பிட்றேம்மா ப்ளீஸ். சரி போய் வெளியே விளையாடு, ரோட்டுக்கெலாம் போயிடக்கூடாது சரியா? அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே விளையாடுங்க. அம்மாவுக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஓகேம்மா. அம்மா அந்த பெரிய டிஃபன் பாக்ஸில் என்ன எடுத்து வச்சுருக்கீங்க? எங்கடா? அம்மா கிச்சனில் ஒரு பைக்குள்ளே வச்சுருந்தீங்களே, நான் பார்த்தேன். நீ இப்போ கிச்சன் போனேம்மா, சொல்லுங்க என்ன எடுத்து வச்சுருக்கீங்க, யாருக்கு? ஐயோ இந்த குட்டி பிசாசு வேறு உள்ளே போய் பார்த்துருக்கே. அம்மா சரியான போலீஸ்கார மகன்றதை காமிக்கானே, உள்ளே போய் தோண்டி துருவி பார்த்துருக்கானே. என்ன சொல்லலாம்? அதுவா? அது ஒன்றும் இல்லைல்ல, என் கூட ஒருத்தவங்க படித்தாங்கல்ல, அவங்க அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டில் விசேஷம்னு சாப்பாடுலாம் கொடுத்துருந்தாங்களா, அந்த டிஃபன் பாக்ஸு அதை அவங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்கு தான் அம்மா எடுத்து வச்சுருக்கேன். அதை போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏம்மா ஆனால் அது வெயிட்டாக இருந்தது. ஆமாம், யாருக்காவது கொடுக்கும்போது வெறும் பாக்ஸை கொடுக்க முடியுமா? அதான் அம்மா இன்னைக்கு காலையில் செஞ்சோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சம் அந்த அத்தைக்கு டேஸ்ட் பார்க்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு. ஓகேம்மா. அம்மா நான் விளையாட போகலாமா? போப்பா சாமி போ, சொன்னது கவனம் சரியா? ஓகேம்மா. என்ன பேப்பர்லாம் படிச்சு முடிச்சிட்டிங்களா? என்னம்மா காஃபியா? ஆமாங்க. குடு பார்வதி குடுமா. பாரு, பாரு என்னை கொஞ்சம் பாரு. என்னங்க உங்களுக்கு? இல்ல பிள்ளைங்க யாரையும் காணுமே, அதான் எங்கன்னு கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை தானே, அதனால எல்லாம் மெதுவா வருவானுங்க. சரி காலையில டிஃபன் என்ன? கையில வச்சிருக்க காப்பியை குடிங்க, டிஃபன் தட்டில் வரும்போது பாத்துக்கலாம். மனுஷனை என்னன்னு சொல்றது? நீ இந்த இட்லியை கொண்டு போ, நான் மீன் குழம்பு எடுத்துட்டு வரேன். என்ன ஏக்கா, இவளுக்கு 2 காணமேக்கா. என்னத்தையே செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு மேலே போனாங்க, இன்னும் வரவே இல்லை.
இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தை வந்து சாப்பாடு எல்லாத்துக்கும் எடுத்துவேன்னு சொல்லிடுவாங்களே. நான் என்ன ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? சரிக்கா, நீ ஃபோன் பண்ணு, நான் இட்லி எடுத்துட்டு போறேன். அவங்க வந்ததுக்கப்புறம் அதையும் கொண்டு வர சொல்லுனக்கா. சரி, நீ போனா நான் வரேன். என்ன வனஜா கிரிஜா, சாப்பாடு ரெடியா? உங்க மாமாலாம் அப்பவே கேட்டாச்சு. செஞ்சுட்டு வந்தா. இட்லியும் மீன் குழம்பும் வைக்க சொன்னீங்கல்ல, வச்சாச்சு. சரி, உன் தங்கச்சி மாதிரி மீத 2 பேரை காணுமே எங்க? எத்தே, அவங்க மாடியில போய் ஏதோ செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க தே. என்னத்த அதிசயமா செஞ்சு எடுத்துட்டு வர போறாங்க? உங்க மாமா சாப்பாடே கேட்டாச்சு. உன் புருஷ மாதிரி 2 பேரும் வந்து உட்காந்தாச்சு. இன்னும் எப்ப செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க? எத்தே, இப்ப வந்துருவாங்க தே. நீங்க போங்க, நாங்க இதை வைக்கோம், அதுக்குள்ளே வந்துருவாங்க. சரி, அதை ஏன்ட்ட குடுமா, நீ ஒரு ஃபோன் பண்ணி கேளு. இந்தாங்க தே. கிரிஜா, நீ வா, நம்ம இதை வைப்போம். உங்க அக்கா ஃபோன் பண்ணி கேட்கட்டும். சரிங்க தே. அக்கா, சீக்கிரம் ஃபோன் பண்ணி கேளுக்கா. நீ போட்டி, நான் பாத்துக்கிறேன். அப்பா, ஒரு ஞாயிற்றுக்கிழமைனாலும் கூட கொஞ்ச நேரம் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க முடியுது அந்த வீட்டுல. இந்த ஆம்பளை ஆளுகளுக்கு என்னன்னு தான் சீக்கிரம் முழிப்பு வருமோ. கரெக்டா மித்த நாள் மாதிரி 8:30க்கெல்லாம் வந்து சாப்பிட உட்காந்துடுறாங்க. அது அன்னைக்கு என்ன சும்மாவா, அதை செய்ய இதை செய்யு. அப்பா, பொம்பளைங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு எங்க தெரிய போகுது. இவளுக்கு வேற இதுல நாங்க போய் இன்னும் வித்தியாசமா எனத்தையோ செஞ்சு எடுத்துட்டு வரோம்னு 2 பேரும் போனவங்க இன்னும் வரவே இல்லை. ஒரு ஃபோனை பண்ணிட்டு இந்த பிள்ளைகளை எழுப்பிடுவோம். இப்பயே குளிச்சாதான், இல்லைன்னா வெயில் வந்துடும். திருப்பி சாயந்தரம் தான் குளிக்க முடியும். அதுக்குள்ளேயும் அத்தெல்லாம் சத்தம் போட்டுருவாங்கப்பா. யாருக்கு பண்ண? சிவாக்கு பண்ணவா, சாரதாக்கு பண்ணவா? சரி, சாரதாக்கே பண்ணுவோம். ஆமா, இதை செல்ல வச்சுட்டு போயிருப்பாளா, எடுத்துட்டு போயிருப்பாளா? ஹலோ, சாரதா மாமா எல்லாரும் சாப்பிட வந்தாச்சு, அத்தாமார்கள்லாம். என்ன செஞ்சிட்டீங்களா? சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். மோர்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். நீ முதல்ல அதை எடுத்துட்டு வா. சாப்பிட்ற நேரத்தில் வச்சா தானே சேர்ந்து சாப்பிடுவாங்க. சரி எடுத்துட்டு வா. மோரை பின்னாடி அவள் எடுத்துட்டு வரட்டும். சரிம்மா, வாங்கம்மா. என்னக்கா, என்னதான் பண்றாங்க? ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ மோர் கடைஞ்சிக்கிட்டு இருக்காங்களாம், அதையும் எடுத்துட்டு வர்றதுக்கு. அப்படியா, சீக்கிரம் வர சொன்னியாக்கா? எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சொல்லிட்டேன், இப்போ வந்துருவாங்க. கந்தா, இன்னைக்கு வெளியே போகணுமாப்பா? ஆமாம்மா, ஒருத்தர் நிலத்தை பார்க்க வரேன்னு இருக்காரு. போய் அந்த நிலத்தை மட்டும் காமிக்கணும். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்களோட அப்பாவையும் கூப்பிட்டு வந்து காமிக்கணும்னாரு. அதனால அதை மட்டும் இன்னைக்கு பார்த்தேன்னா நாளைக்கு அதனால முடிஞ்சாலும் முடிஞ்சிருமா. அது முடிஞ்சதுன்னா ஒரு அமௌண்ட் கமிஷன் நல்லா வரும். அப்படியாப்பா? சரிப்பா, சாப்பிட்டு போயிட்டு வா. நல்லபடியா எல்லாம் அமையும். சரியா? சரிங்கம்மா. நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? இல்லப்பா, நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறோம். அம்மா, உங்களுக்கு வயசாகிக்கிட்டே போகுதுல, சீக்கிரம் சாப்பிடுங்கம்மா. மணி என்னையா, 8:30 தானே ஆகுது. ஒன்றும் பசிச்ச மாதிரியே தெரியல. காலையில உங்க அப்பாவுக்கு காப்பி போடுறேன்ட்டு நானும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டேன். அம்மா, எத்தனை தடவை சொல்றது, காப்பி எல்லாம் குடிக்காதீங்கம்மா. அது இந்த வெயில் நேரத்துக்கு அதை போய் எதுவும் குடிச்சிட்டு இருக்கீங்க? நானும் குடிக்க கூடாதுதான்ப்பா நினைக்கிறேன். இந்த மனசுக்கு போடும்போது அப்படியே கூட கொஞ்சம் ஆத்தி நானும் குடிச்சிடுறேன். என்ன செய்ய, இவர் நிப்பாட்டினால நம்ம நிம்மதியா எதையாவது செஞ்சு சாப்பிட முடியும். நானும் நினைக்க தான் செய்கிறேன், நல்ல உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லதா குடிக்கணும்னு. எங்க முடியுது? ஏமா, நான் கேட்டா நீ எனக்கு மட்டும் ஆத்தி கொடுத்துட்டு நீ நல்லதா குடிக்க வேண்டியதானே? இது குடிச்சு பழகின வாயி, டக்குன்னு விட முடியுதா? சரி, மறப்போன்னு நினைச்சா உங்களுக்கு ஆத்தும் போது எனக்கும் சேர்த்து ஆத்திடுறேன். அப்புறம் அதை கீழே கொட்ட முடியும்? குடிச்சுதானே தீரணும். ஏன் கீழே கொட்டணும்? என்கிட்ட வந்து கொடுத்துரு. நல்ல கதையாதான் இருக்கு. சுகரை வச்சுக்கிட்டு காஃபி வேணுமாம்ல? உங்களுக்கு காலையில 1 டம்ளர் கொடுக்கறதே தப்புன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல 2 டம்ளர் உங்களுக்கு கொடுக்கணுமோ? ஏம்மா, எனக்கு சுகர் வந்தாலும் வந்தது. என்னை யாராவது நிம்மதியா எதையாவது ருசியா சாப்பிட விடுறீங்களா? காப்பின்னு ஒண்ணு நீ காலையில கொடுக்க பாரு, அது காப்பியான்னு காப்பிக்கே தெரியாது. ஏம்மா, ஒரு டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு அதுல இனிப்பச்சத்தை போட்டா என்ன? அப்பா, அது என்னமோ கசந்து போய் கிடக்கு. நானும் பழக்க தோசத்துக்கு அதை குடிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்பா, அம்மா உங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க, அதெல்லாம் குடிக்க கூடாதுப்பா. கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. சரிப்பா. சரி, இட்லியாவது சாப்பிடுவோம். நம்ம எல்லாம் ஒன்றும் வாயை திறக்க முடியாது. மக்கமாரெல்லாம் வந்துருவாங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. சரி, என்ன செய்ய, நம்ம வேலைக்கு போனாலும் குடும்பத்தை அவதான பொறுப்பா பார்த்துக்கிட்டா அந்த பசங்க அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால இன்னைக்கு எதுனாலும் சரி அம்மா பேச்சு தான் இங்க எடுபடும். நல்ல பசங்க தான், அதெல்லாம் அப்பாவுக்கு மரியாதை கொடுப்பானுங்க. என்ன, அம்மாவா அப்பாவானா அம்மா தான் ஃபர்ஸ்ட். சரி, அது இருக்கத்தானே செய்யும் எல்லாவனுக்கும். நம்மளும் அப்படித்தானே. இந்தாங்க ராகி களி. குடுமா, எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள போய் வைப்போம். சரிங்க தே, இந்தாங்க. மேலே கிடந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ? ஆமாத்தே. நல்ல பண்ண தான் செஞ்சிருக்கீங்க, நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமானது தான். சரித்தா. ஆமா, இன்னும் எங்க உன் தங்கச்சி? தே, அவன் இந்த மோர் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காத்தே, வருவா. அப்படியா? அது வேறையா? சரி, கூடி இதை மொதல் வைப்போம். இந்தாங்க தே. ஏங்க இந்தாங்க. என்னது களியா? பாரா, யார் செஞ்சது? உங்க கடைசி 2 மருமக்க மாதிரி தான். அப்படியா? சாதாவும் சிவரம் தெரியுமா? நல்லா இருக்கே பார்க்கவே.
சரி சரி, ஒரு 2 எடுத்து வை. இந்த தட்டிலே வச்சிருவாங்க. பார்வதி, ஒரு தட்டுல அப்படியே இந்த களிய பிசைஞ்சு விட்டு அதுல அப்படியே இந்த மீன் குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வாயேன். ம் உங்களுக்கு இதுல 8 சவரட்டின வேற. சரி இருங்க, அப்ப நான் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போறேன். சரி சரி, நான் அதுக்குள்ளே இதை சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா. சரிங்க. வேண்டாம்மா, பேசாம எல்லாத்துக்குமே வேற தட்டிலே வச்சு எடுத்துட்டு வந்துருவோமா? சரிங்க அத்தை, அந்த தட்டை என்கிட்ட கொடுங்க, நானே போய் வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். கந்தா முருகா, பொறுமையா சாப்பிடுங்கப்பா. இந்த சாரதா எடுத்துட்டு வருவானே. சரிங்கம்மா. ஏக்கா, களிய தட்டில் வச்சு கொண்டு போய் கொடுக்கணுமாக்கா? அக்கா நீங்களே போய் கொடுங்கக்கா ப்ளீஸ்க்கா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். ஆமா, நீ எப்படி என்னத்துக்கு எல்லாத்தையும் பார்த்து பயந்துக்கிட்டு இருக்க? இப்படியே பயந்துக்கிட்டு இருந்தா வருஷம் என்ன ஆகுது? 4 வருஷம் ஆகுது. இன்னும் உன் மச்சாமார்களை கண்டா பயந்துக்கிட்டு இருக்க. எல்லாருக்கிட்டையும் கலகலன்னு பேசுறா என்ன? சிவரஞ்சனியை பாரு, அவாட்டுக்கு எல்லாருக்கிட்டையும் பேசுவா. அது என்னவோ தெரியலக்கா, எனக்கு எல்லாரையும் பார்த்தா பேசவே பயமா இருக்கு. நீ பேசலாம், அவங்க நல்லாதாம்மா பேசுவாங்க. சரி விடு, உனக்கா எப்பதான் பயம் போகுதுன்னு பார்ப்போம். கிரிஜா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ போய் இந்த பிள்ளைகளை கொஞ்சம் எழுப்பிடுமா? சரிக்கா. ஏன் அப்பா 2 பேரும் எப்படி படுத்து தூங்குறாங்க? உங்களை பிள்ளை மாதிரியா படுத்து தூங்குறா? ஏன் வரோம் வரோம், காலை எங்க தூக்கி வச்சிருக்கா? இது அதுக்கு மேல இருக்கு. தலகாணியை தலைக்க வைக்கல, கையை தூக்கி தலையில வச்சிருக்கா. ஏய் தவம், ஏம்மா வரோம். ஏய் பொம்பளை பிள்ளைங்கம்மா, கொஞ்சம் எந்திரிச்சு குளிங்கம்மா தலைக்கு. உங்க ஆச்சி உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, என்ன பிள்ளைக்கு வளர்த்தீங்கன்னு எங்களை சத்தம் போடுவாங்க. ஏன் எந்திரிங்க. எங்க அக்கா வந்தானா அவ்வளோதான், 2 பேத்தையும் 4 மிதி. சே, பிள்ளைகளை போய் அடி வாங்க விடக்கூடாது, நம்மளே எப்படியாவது எழுப்பிட்டு போயிடணும். சித்தி சித்தி, என்ன இப்படி படுத்து உறங்குறீங்க? சித்தி சித்தி. ஏய் சோடாபுத்தி, இந்தா ஒன்னத்தானே. ஏய் வரும். என்ன கொஞ்ச நேரம் என்னை தூங்க விடுங்கப்பா. லூசு மாக்கான், கொஞ்சம் எந்திரினா. என்ன? ஏய் நீ ஓ பெட்ல படுக்காம இங்க வந்து என்ன பண்ற? அங்க பாரு லூசு கொஞ்சம். ஏய் என்னாச்சு? சித்தி ஏன் இங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க? அதான் எனக்கும் தெரியல, டம்முன்னு என் மேல விழுந்தாங்க பாத்துக்கோ. தூங்கி விழுந்துட்டாங்களா இல்ல மயக்கம் மட்டும் விழுந்திருக்காங்களான்னு தெரியல. நீ கொஞ்சம் போய் பாரு, எனக்கு பயமா இருக்கு. இது ஒரு சரியான பயந்தாங்குழி லூசு. இது வரேன். சித்தி சித்தி. சரி வாங்க, உங்க அம்மா குளிக்க கூப்பிட்டா. நீ சித்தி என்ன சித்தி இப்படி பயமுறுத்திட்டீங்க? ஆமா, உன்னைய பயமுறுத்துறாங்க. நீ நல்லா நான் பயமுறுத்துறேன் பயப்படுவா பாரு. வா வா, உங்க அம்மா குளிக்க கூப்பிட்டா. எஸ்தி, என் மேல வந்து ஏன் அப்படி விழுந்தீங்க? ஆமா, நானும் எத்தனை தடவை வரோம் தானோன்னு கூப்பிட்டேன். எவ்வளவு என்னன்னு கேட்டீங்களா? அதான் அதுக்காக இப்படி பண்ணீங்க. இந்த லூசி என்ன நீங்க மயக்க போட்டு விழுந்துட்டீங்களோ என்னமோ ஏதோ நினைச்சு என்னைய பயமுறுத்தி எழுப்பி சித்திக்கு என்னாச்சுன்னு போய் பாருங்குது. சரி சரி வாங்க, இந்த வெட்டி பேச்சு பேசலாம் நேரம் இல்லை, கீழே வாங்க போகலாம். ஐயோ, கீழே யாரா சித்தி ஆஜராயிருக்கா? எதுவும் ஆஜராயிருக்காங்களா? இது என்னது வீடா கோட்டா? சொல்லுங்க சித்தி. உங்க அப்பா, உங்க சித்தப்பா, உங்க தாத்தா 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க ஆச்சி, உங்க அம்மா, உங்க மூத்த சித்தி 2 பேரும் 3 பேரும் பல்மாறிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து உங்களை எழுப்ப வந்திருக்கேன், போதுமா? ஓ, அப்ப சீன்ல இப்ப இவ்வளவு வேறு தான். இன்னும் மீதியாலாம் என்ட்ரி கொடுக்கல. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, முதல்ல நீங்க வாங்க. மித்தாலாம் அப்புறமேட்டு என்ட்ரி கொடுப்பாங்க. வாங்க வாங்க போகலாம். அருண் வரணும்லாம் எந்திரிச்சிட்டாங்களா? இல்லம்மா, உங்களையே இப்பதான் வந்து எழுப்பி இருக்கு. ஆறாவது குட்டி எந்திரிச்சா? ஒரு குட்டி எந்திக்கல. சிவரஞ்சி சித்தி வந்துட்டாங்களா? கதிர் சித்தப்பா வந்துட்டாங்களா? இல்ல. செந்தில் சித்தப்பா? இல்ல. ஆறா சித்தி? அதான் உங்க பெரிய சித்தின்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? ஓகே ஓகே, சரி. அப்போ எங்கள் ஜென்ரேஷனில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஏய் வாதாவோம், போய் குளிச்சுட்டு போய் ஒரு அட்டன்ஸை போடுவோம். ஆச்சிட்ட நல்ல பேரை வாங்குவோம். வாங்க வாங்க, சீக்கிரம் வந்து நல்ல பேரை வாங்குங்க.